அனைவருக்கும் வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று டெங்கு நோய் சடுதியாக அதிகரித்து செல்கிற காரணத்தினால இன்றைக்கு நாட்டில் 15 பிராந்திய சுகாதார பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகள் மிகவும் ஆபத்தான பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு டெங்கு நோயாளர்கள் கூடியளவு காணப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதானமாக கல்லடியில் உள்ள கிராம பிரிவுகள், அத்தோடு நொச்சிமுனை, மற்றது எங்களோட கூலாவடி போன்ற பிரதேசங்களில் கூடிய அளவு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அதோடு தொடர்ந்து ஏனைய நமது பிஹெச்ஐ ஏரியா பகுதிகளிலும் நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் பொதுவாக கொழும்பு, கம்பகா போன்ற தெற்கு பகுதியிலிருந்து வரும் நோயாளர்களே அதிகமாக காணப்படுகின்றனர். இவர்களை தொடர்ந்து இவர்களுடன் கூட வசிக்கின்ற இவர்களுக்கு அண்மையில் உள்ளவர்களும் இந்த நோயில் பாதிக்கப்படுவதாக உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. அத்தோடு இதை கட்டுப்படுத்தும் மூலமாக எமது பிரதேசத்தில் தொடர்ந்து டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அதனொரு பகுதியாக ஜனாதிபதி ஆலோசனை அமைவாக முப்படையினரும் பிரதானமாக எமது கல்லடி இராணுவ படைத்தளத்தை சேர்ந்த இராணுவ வீரர்கள், எமது பிரதேச செயலகம், மட்டக்களப்பு மாநகர சபை போன்ற அனைவரும் இணைந்து இந்த துப்புரவு பணிகள், அதாவது டெங்கு உடம்புகள் வாழுகின்ற பகுதிகளை சுத்தம் செய்து இந்த உடம்பிகள் பெருகா வண்ணம் நாங்கள் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதன் ஒரு பகுதியாக இன்று நமது போட்பாக் என்று கச்சேரிக்கு முன்னுள்ள பூங்கா பகுதி இன்று இராணுவ அணியினரால் இன்று இந்த குழம்பிகள் பெறுகின்ற இடங்கள் அல்லது கண்டெய்னர்ஸ் அல்லது கொள்கலங்கள் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பெருமளவான கொள்கலங்கள், வெற்று போத்தல்கள், டின்கள், சிரட்டைகள் போன்றவை அகற்றப்பட்டு சேமிக்கப்பட்டுள்ளது. இது எமது பொதுமக்களால் இங்கு வருகின்ற இங்கே காணப்படுகின்ற பொதுமக்களால் வீசப்பட்ட கொள்கலங்களாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதை துப்புரவு செய்வதை நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி மேலும் இந்த இடங்களில் இந்த குப்பைகள் சேரா வண்ணம் அல்லது இந்த கொள்கலன்களை வீசா வண்ணம் நீங்கள் ஒத்துழைப்பின் மூலமே எமது பகுதியில் இந்த டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் வெற்றியடைய முடியும். இது கடந்த 3 மாதங்களாக மே மாதம் 59 நோயாளர்கள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளனர். அது கடந்த ஜூன் மாதம் 62 நோயாளர்களாக காணப்பட்டு தற்போது இந்த 9 நாளுக்குள்ளும் எங்களுக்கு இந்த நோயாளர்கள் எண்ணிக்கை 35 தாண்டிவிட்டது. ஆகவே இது மிகவும் வேகமாக அதிகரித்து கொள்கின்ற அளவே காணப்படுகின்றது.